அப்படியே என்ன கூட்டிட்டு போனானே உங்களுக்கு என்ன குறைவு? ஏய் பார்வதி, உன்னை அழைத்து போவதிலே எந்த குற்றமும் இல்லை, எந்த குறையும் இல்லை. இல்ல, இந்த உலகத்தை ஒரு விதமாக படைத்திருக்கிற அம்மா. ஆமா, உலகத்திலே உள்ள மக்களை எல்லாம் நான் பல விதமாகவே படைத்திருக்கிறேன். ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. அதேதான். குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது. அவருக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். 21. அப்ப நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா, சக்தியின் மனதோ இறக்க குணமுடையது. அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, அம்மா ஏன் இப்படி நிக்காங்க அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன். கைலாசத்தில் அமர்ந்திரு, ஆண்டவன் நான் சென்று வருகிறேன். இறைவா, இன்றைக்கு உம்மோடு கண்டிப்பாக நான் வரத்தான் போறேன் அப்படின்னு சொன்னா நீ எனக்கு ஒரு தம்பி டவுசருங்க இப்படி சும்மா நிக்கியடா பாத்தியா? ஐயா அவருக்கு 1.25 வயசு ஆகுது. 1.25. ஆமா, 1.25 தெரியல. அதான் டவுசருக்காங்கல. அப்ப நீ பெண்ணா அப்புறம் அவன் டவுசர்ல எட்டி பார்க்கான். அதேதான், நான் தெரியாமல இருக்கான். அப்ப நீ கைலாசத்திலே அமர்ந்திரு பார்வதி, நான் சென்று வருகிறேன். அதை மீறி என்னோடு நீ வர வேண்டும் என்று சொன்னா பார்வதி நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். என்ன சத்தியம்? என்னோடு வரும்போது வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று உங்க அன்னை கோபால கண்ணை மீது எனக்கு சத்தியம் செய்து கொடுக்கணும். ஆணை உண்டு சொன்னா ஆண்டவன் உன்னை அழைத்து போறேன்னு சொன்ன உடனே இவ்வளவுதானா? எங்க அன்னை கோபால கண்ணை மேல சத்தியமா படியிழந்து முடிக்கிற வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவனும் பார்வதியும் அகில உலகம் எல்லாம் படியிழக்க பயணமாகி வருகின்றார். எப்படி வருகின்றார்? நாளை நல்ல நிலையை கொண்டு பகவானும் பார்வதியும் படைத்த உலகம் எல்லாமே படியிழந்து முடித்தார்கள். சரி, படியிழந்து முடிக்க 2 பேருக்குமே களைப்பாக இருக்க ஆண்டவா என்னால நடக்க முடியல, கொஞ்ச நேரம் அமர்ந்து விட்டு நம்ம கைலாசத்துக்கு போவோமே அப்படின்னு சொன்ன உடனே வரக்கூடிய வழியிலே ஒரு பெரிய ஆலமரத்தை கண்டு பகவானும் பார்வதியும் ஆலமரத்துக்கு அடியிலே சென்று அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப மரத்துக்கு கீழே ஒரு ஆடு மாடு 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருக்கிறது. மரத்துக்கு மேல உச்சியில ஒரு சின்னஞ்சிறிய பாலகை முனி கொப்பிலே உட்கார்ந்து ஆடு மாடுகளுக்காக
அடிக்குப்பை வெட்டி கொண்டு இருக்கிறான். இருக்கின்றான். ஏன்னா இந்த ஆட்டுக்கு தீவனத்துக்கு குலகொப்பு வேணும்னு. ஆமா வேணும்ல. அப்ப முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுனான் பாருங்க. என்னாச்சு? பார்வதி பிள்ளைய கண்டா. ஐயோ என்ன முனிக்கொப்புல உட்கார்ந்துல பிள்ளை அடிக்கொப்பை வெட்டி கொண்டு இருக்கிறான். இருக்கின்றான். இவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடி ஆகி விடுவார். ஆண்டவா நீங்க இப்பமே போய் குழந்தைய காப்பாத்துங்க. காப்பாத்துங்க ஐயா. ஏய் பார்வதி, என்ன என் கூட வரும்போது நீ என்ன வார்த்தை சொன்ன? என்ன சொன்ன? வாயை திறக்க மாட்டேன் மறுவார்த்தை பேச மாட்டோம்னு சொன்னியே, நீ மறந்து விட்டாயா? அதானே கேட்டேன். இறைவா, என்ன படியிழந்து முடிக்கும் வரைக்கும் தான் நான் பேச மாட்டோம்னு சொன்னேன், நீங்க மறந்து விட்டீர்களா? நீங்க மறந்தீர்களா? நாம படியிழந்து முடித்து விட்டோம், பாலகனை போய் காப்பாத்துங்க. ஆமையா. அப்ப சிவன் ஞானத்தால் அறிந்து பார்த்தார். என்ன செய்தார்? இதுவரைக்கும் இந்த மரமும் இல்லை, இந்த பையனும் இல்லை, இந்த பாதையா வந்திருக்கோம், நம்ம போயிருக்கோம். திடீர்னு இது எப்படி நடந்தது? என்ன விவரம்? ஞானத்தினால் அறிந்து பார்த்தார். பார்க்கும்போது இது கண்ணனுடைய சூழ்ச்சி என்றே சிவபெருமான் தெரிந்து கொண்டு என்னால பிள்ளைய காப்பாற்ற முடியாதென்றார். வாழணும்னு விதி இருந்தா வாழ்ந்தே தருவா, சாகனம்னு விதி இருந்தா செத்தே தருவாண்டி என் பேச்ச கேளு, வா நம்ம போவோம். பிள்ளைய காப்பாத்தல உங்க கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். அப்படின்னா ஒண்ணு சொல்லுதேன் கேளு. என்ன? அவ எப்படியும் வெட்டு முடிந்து கீழத்தான் விழ போறான். அவன் கீழே விழும்போது என்ன பத்த அம்மான்னு சொல்லி விழுந்தா, பார்வதி நீ போய் காப்பாத்து. என்ன பத்த அப்பான்னு சொல்லி விழுந்தா, ஆண்டவன் நான் போய் காப்பாத்துக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசி முடித்தார்கள். ஆத்தக்காரனுக்கு புத்தி கட்ட ஓங்கி 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 வெட்டுனான். வெட்டு முடிந்து பையன் கீழே வந்தான் பாரு. கொப்பு மேல பையன் கீழே, பையன் மேல கொப்பு கீழே. அப்ப கரணம் போட்டு வரும்போது பாவி, உயிர் மேல ஆசை இருந்தா ஒரு அம்மான்னு சொல்லி இருக்கலாம், அப்பான்னு சொல்லி இருக்கலாம். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அத்தனை விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னான்? என்ன சொல்லுங்க இப்படி பாக்கிய? அந்த அறியாத பச்சை பிள்ளை ஒடிஞ்சு கீழே விழும்போது, கீழே வந்து பொத்துன்னு விழும்போது நீங்க சரியா சொன்னா தாத்தா 100 ரூபா தருவாரு. நான் தாரேன். கோயிலுக்கு நான் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நீங்க ஒரு நாளைக்கு கொடுங்களேன். அந்த அக்கா சரியா சொல்லிட்டாங்க. அம்மா வேண்டும் என்ன நல்ல செல்லுல நல்ல பாப்பீங்களோ? சரி சரி சரி. நாமெல்லாம் ரூபா தர மாட்டேன், நம்பர் வேணா கொடுங்க, போட்டு விடுவேன் ஊர்ல போய். அப்ப தாத்தா தரலன்னா நான் தரேன். நீ எப்படி கொடுப்ப? நான் அடுத்த வருஷம் வரும்போது கொண்டுகிட்டு வருவேன். அடுத்த வருஷம் நானாவது நம்பர்ல போட்டு விட்டோம்னே, அவன் அடுத்த வருஷம் வரும்போது தருவான். அம்மா வேண்டும் சொல்லவில்லையா? அத நான் அவளே பாத்துக்கிட்டேன். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, நான் செத்தேனே. வாக்கு சனியும் போக்கல. ஆமா செத்தேம்னு விழுந்தான், செத்து போனாண்டி. என் பேச்சு நீ கேட்டியா? அதான் அவன் வாழ்க்கை அவன் வாயில இருக்கான். வாயில என்ன இருக்கு? பல்லு இருக்கு, நாக்கு இருக்கு. அவன் வாழ்க்கை அவன் வாயிலன்னா நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தா இறைவன் நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார். நமக்கு ஒரு கண்ணு போச்சு, எதிரிக்கு 2 கண்ணும் போயிடணும்னு நினைக்க கூடாது. நமக்கு ஒரு கண்ணு போச்சு, அவனுக்காவது 2 கண்ணோட நல்லா இருக்கட்டுமே நினைச்சாதான் இந்த இருக்க கண்ணும் நல்லா இருக்கும். நம்ம மாத்திரம் கண்ணாடி போட்டாலும் இல்லன்னு வச்சுக்க, ஆண்டவர் 2 கண்ணையும் பிடுங்கிடுவாரு. இல்ல நம்ம மாத்திரம் கண்ணாடி போடுறோம், எதிரே வரவன் கண்ணாடி போடாம வரானே. அப்படி நினைக்க கூடாது. இப்ப நம்ம கல்லத்தை கீழே விழுந்தாலும் எம்மான்னு சொல்லிடணும், இல்ல எப்பான்னு சொல்லிடணும். வயிறு வலிக்குன்னு வைங்க, எம்மா எனக்கு வயிறு வலிக்க அப்படின்னு கேட்டா நம்ம கடவுள் காப்பாத்துவாரு. வயிறு வலிக்க நான் செத்துருவனோ அப்படின்னு அப்புறம் நமக்கு அதான் கிடைக்கும். அதனால அவன் வாரத்தை தவறி விட்டான், வா நம்ம கைலாசத்துக்கு போவோம். அப்படி என்று ஆண்டவனும் பார்வதியும் ஆண்டவனும் பார்வதியும் நாகலோக வழியாக நடந்து மெல்ல வாரார். வருகிற வேளையிலே நாகராஜ நாகக்கண்ணி ஆச்சி எங்க வீட்டுக்கா போறிய? அங்கதான் போறோம். வீட்டுக்கா போறீங்க? அவன் பாய் போட்டு போறாவ. நீங்க வெளில முடியதுக்கு முன்னால வீட்டுக்கு போவாதங்க. என்ன ஆகும்? வீட்டுக்கு போனா முக்குல முனி நிக்கி வரும்போது கூட்டிக்கிட்ட வந்த பிறகு
எத்தனை முனி? ஒரே முனி. அது என்ன முனியோ? சடாமுனி. ஏன் பிடிச்சா விடாத? பேய் பிடிச்சா விட்டுரும், முனி பிடிச்சா சாமானியமா விடாது. ஏச்சு கேக்கா சங்கடப்படுத்தி போட போகுது. பிறகு முனி பிடிச்சிட்டா மறுபடி அம்மா கிட்ட திருநீர் போட வந்தா தான் வெளியே போகும். என் வயசுல நான் எத்தனை முனிய பாத்துருப்பேன் அப்படின்ட்டு போறாவோ. அப்படியா? அது சரிதான். நானே பெரிய முனி, என் கூட இருந்தா எப்படி இருக்கும்? அது சடாமுனியால வந்திருக்கும். என் பேச்ச மீறி 2 பேரும் வீட்டுக்கு போறிய. வீட்டுக்கு போய் தூங்கணும்னு போய் படுத்தா தூங்கும் போது கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதா? என்ன இப்படி சொல்ற? கண்ணை மூடனா இருட்டாத்தான் இருக்கும். தூங்கும் போது யாருக்குமா கண்ணு தெரியும்? யாருக்குமே கண்ணு தெரியாது. கவனமா கேட்டா தான் சிரிப்பாங்க. கவனமா கேட்கலன்னு வையி கல்ல கொண்டு எரிஞ்சிருவாங்க. என்ன கண்ணு தெரியாம போட்டுங்க அதானே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி போயிட்டு வாங்க. இப்ப அம்மா பிறப்பா அப்படியா? முன்னாலே வருவா. அதனால கொஞ்சம் அப்ப இந்த நாகலோக மட்டன வழியாக நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்க ஆண்டவனும் பார்வதியும் நடந்து வரும் போது பார்வதி நாகராஜன் நாகக்கண்ணையின் தவங்களை நாகராஜன் நாகக்கண்ணையின் தவங்களை கண்டு ஆண்டவா இந்த நாகம் 2 இப்படி தவம் இருக்காங்களே, எங்களுக்கு என்ன ஆச்சு? அம்மா பார்வதி 12 வருடமா பிள்ளை இல்லை, அதனால் பகவானை நினைத்து தவம் இருக்கிறார்கள். அப்படியா? உங்களை நினைத்து தவம் இருப்பவர்களுக்கு உடனே நீங்க குழந்தை வரத்தை கொடுத்தா என்ன? ஏய் பார்வதி, குழந்தை என்று சொன்னா சும்மா சாதாரணப்பட்ட வரம் அல்ல. என்ன மார்க்கெட்ல விற்க மாங்காவா இல்ல கடையில விற்க கத்திரிக்காவா காக்கல வாங்கி கொடுக்க? அவங்க போன சென்ம பாவ புண்ணிய கணக்க பார்த்தா தான் பிள்ளை வரம் இருக்கா பிள்ளை வரம் இல்லையான்னு என்ன ஆள சொல்ல முடியும். அப்படின்னு உடனே சீராக கணக்கெழுதக்கூடிய சித்திரபுத்திரனை நாரை வரவழைத்தார்கள். நாகராஜன் நாகக்கண்ணையின் கணக்கை பார்க்க அப்பா போன ஒரு சென்மத்தில் நாகமுடி ராஜவன் வேதவனாதான் பிறகு 8 மாத சொல்வானை அம்பாலையை அதன் உயிரமாய் மாலை கொண்ட தோசத்தால் மகளை ஒண்ணு கிடையாது. நாகக்கண்ணி பெண்கொடி போன ஒரு சென்மத்தில் மருத்துவமாதான் பிறந்து 7-8 பிள்ளைகளை கருமருந்த கொடுத்திருக்கா. ஒரு மருந்த கொடுத்திருக்கா. கருவளித்த இருவருக்கு ஒரே கை குழந்தை கிடையாது. போன ஜென்மத்திலே பாவம் செய்ததனால தான் இந்த ஜென்மத்திலே அதற்கு பரிகாரமாக உங்களை நினைத்து தவம் இருக்கிறார்கள். இந்த ஜென்மத்திலே பரிகாரம் தவத்துக்கு மனமிறங்கி நீங்க தவ குழந்தை கொடுத்தா என்ன? என்னய்யா? ஆமா. அதனால பார்வதி இறைவனிடத்திலே சொல்ல சரி. அப்ப சிவன் சொன்னார், எப்படி 2 பேருக்கும் பாவம் செய்தவருக்கு குழந்தை வரம் கொடுத்தா நாளை புண்ண நமக்கு தாண்டி கொடுங்கவலை வந்து சேரு. என் பேச கேளு. கேளுமா. ஆண்டவா என்னை போல் பெண்ணல்லவா? ஆமா. கல்லாய உம்மனது கடுகளம் இறங்கலையா இரும்பாய உம்மனது சாமி எல்லாம் வரமா
கூட வர மாட்டேன், உங்களை உடையவன் என்று சொல்ல மாட்டேன். ஆமையா. பாத பூஜை முடிக்க மாட்டேன், உங்களுக்கு பணிவிடையே நான் நடத்த மாட்டேன். ஆமா. ஆக்கி அவிச்சு உங்களை ஆழம்னு சொல்ல மாட்டேன், பொங்கி பொறிச்சு உங்களை புருஷம்னு சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். என்னைக்குமே உங்களை எதிர்பார்த்து இருப்பனே. 4 பேர் கறியோட சாப்பிட்டியற. இனிமே ஒரு நாள் உங்களை எதிர்பார்த்து இருக்க மாட்டேன், எந்த பணிவிடையை நான் செய்ய மாட்டேன். பொரியலும் இல்ல, அவியலும் இல்ல, பச்சடியும் இல்ல. அப்படி என்று சொல்லி என்னய்யா ஆதிவரா சக்தியானவள் சொன்னபோது என்ன? ஏய் பார்வதி, என்ன? எத்தனை சொன்னாலும் 2 பேருக்கும் குழந்தை கொடுக்க முடியாது. அதான கேட்டேன். அதை மீறி கொடுத்தா நமக்கு தாண்டி பின்னால இடைஞ்ச வந்து சேரும். என்னது வந்துட்டான்னு சரிதான். என் பேச நீ கேளு. எப்படியாவது குழந்தை வரம் கொடுக்கணும். ஏ ஆண்டவா, என்ன? உங்களால முடியாதுன்னு சொன்னா இப்பவே என்கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க. ஏன் என்னால முடியாதுன்னா உன்னையால முடியுமா? அதான கேட்டேன். ஆம்பா ஆண்டவா, சங்கரான் உங்களால் முடியாதென்ற சக்தியால் கூட அதென்று இருக்கிறதா? அதானே. இனி இவர்களுக்கு நான் குழந்தையை கொடுக்காம கைலாசத்துக்கு போக மாட்டேன். ஆமையா. என்ற அங்கார கோபம் கொண்ட ஆதிவரா சக்தி என்ன செய்கின்றாள்? சாமி நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவானும் கொடுக்காவிட்டா பாரதியா நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா, கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா ஏ பார்வதியும் சொன்ன போல் ஆண்டவை அது சொல். ஏய் பார்வதி, என்னை எதிர்த்து 2 பேருக்கும் குழந்தை வரம் கொடுக்கணும் என்று சொன்னதனால நீயே பிள்ளை இல்லா 2 பேருக்கு 8 பிள்ளையா பிறக்கணும் போ அப்படின்னு ஆண்டவன் சாபத்தை கொடுக்க, அப்ப பார்வதி சொன்னா நான் யாருக்கு குழந்தை வரம் கொடுக்க சொன்னாலும் நீயே போய் பிள்ளையா பிறக்கணும் எனக்கு சாபத்தை கொடுக்கீங்க. ஒரு நாகத்தின் வயத்திலே சக்தி நான் போய் கருவா சனிக்கிறதுக்கு சட்டம் இல்ல. கருவச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்லை. எனக்கு நீங்க மாற்று வரத்தை தாங்க. அப்படியானா நான் போய் முதலையா பிறக்கிறோம்னு சொன்னால அப்ப சிவன் பார்த்தார், மாற்று வரமாக தரணுமானா நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக 48 நாள் முடியும் போது ராஜநாகம் தன்னை அறியாமல் முட்டையை கொத்தி குடித்தாலும் குடிக்கும். அதனால ஆடு கையில இருந்து அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாக நீ பூஜை இருந்து வர சொல்லு பார்வதி. 48 கடை அள்ளிக்கிட்டு போறாங்க. 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக உன் 1008 சொருபத்திலே அரை சொருபத்தை எடுத்து கரு உருவாக சனித்து நீ கை குழந்தையா பிறக்கணும். அப்படி என்று வாக்கு வரங்களை ஏ பெரியம்மா இப்படி தூங்கலாமா? அது வேற ஒண்ணுமில்ல, நான் வில்லுப்பாட்டு படிக்கிறதுக்கும் இந்த மழை தண்ணி நேரத்துக்கும் அவளுக்கு அப்படியே தாளாட்டுத மாதிரி தெரியுது. சேர்ல படுத்திருக்க தொட்டில படுத்திருக்க மாதிரி இருக்கு. அவ நினைப்பாவ இந்த பிள்ளை ஏதாவது செய்ய விடுதா, எதுனாலும் கேவலப்படு தூங்க விடுதாளான்னு நினைப்பாங்க. நீ ஒரு ஆளை உஜிப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிறகு வேற வெள்ளு பார்க்க வந்திருக்கா, உறங்க வந்திருக்கா? ஐயா உறங்க வந்திருக்குன்னா கண்ட கனவா அவ நினைப்பாவ நீ துட்டுக்கு இருந்து படிக்க, எங்களுக்கு என்ன வந்திருக்கு? ஆமா நாங்க என்ன நாங்க பெருமனை பார்த்துட்டு போகுதா இல்லை கேட்டேன். பிறகு அது வேற ஒண்ணும் இல்ல, வயசு ஆக 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 நம்ம உடம்பு நம்ம பேச்சு கேட்காது. சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்பு நம்ம சொன்ன பேச்ச கேட்கும். வேற ஒரு காலகட்டத்துக்கு மேல நம்ம உடம்பு நம்ம பேச்சே கேட்காது. பாட்டுக்கு பாவம் ஒரு நேரத்துல பாத்து இப்ப எங்க குடத்துக்காரர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவரெல்லாம் நான்
லேசா இப்ப ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தோம்னா அந்த சாஞ்சிருவாரு, அந்த தூங்கிடுவது உண்மை. ஏமனா அவர் சுகருக்கு ஒரு நாளைக்கு 15 மாத்திரை போடுவாரு. ஆமா, அந்த மாத்திரையோட பவர் அப்படி. நம்ம அடுத்தவங்களை சொல்ல குத்தம் இல்ல இல்ல, சத்தம் இல்லாம இருந்தா அப்படியே தூங்கி விழுந்துருவாரு. ஒரு நாள் அங்க மெட்ராஸுக்கு போயிருந்தோம். மெட்ராஸுக்கு போயிருக்கும் போது வில்லுப்பாட்டுக்கு தான் போயிருந்தோம். அப்ப போகும்போதும் கூட்டம், வரும்போது அதை விட ரொம்ப கூட்டம். திடீர்னு டிக்கெட் எடுத்து திடீர்னு போன பாத்துக்கிடுங்க, வேற வழி கிடைக்கல. வரும்போது கூட்டம்னா ரொம்ப கூட்டம், கால வைக்கிறது கூட இடம் கிடையாது. சரி என்ன செய்ய, நாளைக்கு வேற ஊருக்கு வில்லுக்கு போகணுமே அப்படின்னு அடிச்சு பிடிச்சு ஏறியாச்சு. ஏறினதுக்கு பிறகு பின்னால இருக்காங்க பாருங்க 4 பேரு. இவங்க 4 பேரு நீங்க உள்ள போங்க, ஏதாவது ஒரு ஸ்டாப்ல ஏதாவது ஒரு ஆள் இறங்க போய் இடத்தை பிடிச்சு உட்கார்ந்துக்கிடுங்க அப்படின்னு இவங்க 4 பேரையும் உள்ள அனுப்பியாச்சு. நான் என்ன செஞ்சேன், வாசலுக்கு பக்கத்துல கொஞ்சம் உள்ள தள்ளி என் பெட்டி இருக்க பத்தியில இந்த பெட்டியை வச்சிருந்தாங்க. அந்த பெட்டியில போய் என் பாட்டுக்கு உட்கார்ந்துக்கிட்டேன். மறுபடி எல்லாரும் அவங்கவங்க இடத்தை பார்த்துட்டாங்க. நமக்கு வேற இடம் இல்லைன்னு இந்த குடத்துக்காரர் என்னஞ்சாரு தெரியுமா, இடம் இவருக்கு இல்ல, நின்னுகிட்டே இருந்தாரு. கடைசியில வேற வழி இல்ல, கக்கூஸ் பக்கத்துல இங்குடையும் பாத்ரூம் இருக்கு, இந்த பக்கமும் பாத்ரூம். ஆமா இப்படி இருக்கு பாத்ரூம், இதுக்கு இடையில கேப்பு. ரயில்ல எப்படி இருக்கும் பாத்ரூம், ஆமா நடுவுல கேப்பு, ஆள் நடந்து போற இடமே அதுதான். அப்ப இவருக்கு இது உண்மையிலே நடந்தது. அப்ப இருக்கிற வழி இல்லாம ஏன்னா மாத்திரை போட்டிருக்காரு, நல்லா சாப்பிட்டாச்சு. நாளைக்கு ஏற்கனவே வில்லுப்பாட்டு வேற தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம், தூக்கமே கிடையாது. வேற வழி இல்லாம நிக்கையும் தெம்பு இல்ல அவருக்கு. பாத்ரூமுக்கு இடையில போய் அந்த பாத்ரூம் செவத்துல ஒரு மரவுக்கு ஒரு துணியை போட்டு, ஆமா போர்வையை கீழே வச்சு, இவர் வச்சிருக்க எப்பவும் ஒரு அட்டை வச்சிருப்பாரு பரிசு போயிடு மாதிரி, அதை கீழே போட்டாரு. பேக்க பின்னால முதுகுக்கு வச்சாரு, போர்வை முன்ன குத்த வச்சு இப்படி மூடி தூங்கிட்டாரு. அந்த நாத்தத்துகளுக்கு எப்படித்தான் இருந்தாரோ எப்படித்தான் தூங்கினாரோ எங்களுக்கும் தெரியல. ஆனா ஒரு புட்டு அசையல, ஆள் அப்படியே அள்ளி வச்ச மாதிரி அப்படியே இருக்காரு. ஆள் வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கு பாத்ரூமுக்கு, இத சொல்ல நமக்கு எதுக்கு அப்படி அதே மூணு நான் பாட்டு அசையாம படுத்து. அதனால தூக்கத்துல இவர் அடிச்சுக்கிட யாருமே கிடையாது, அப்படிப்பட்டவர். அப்படியே விட்டா இப்ப தூங்கிடுவேன். அப்ப அவ்வளவு பெரிய கூட்டத்திலே சமாளிச்சவர் பாத்ரூம் பக்கத்துல, இதெல்லாம் எம்மாத்தன அவருக்கு சூப்பரா இருக்கும். ஆமா உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கும்போது நல்லா அழகா இருப்போம். சரிதான், தூங்கும் போது முகத்தை கொஞ்சம் அசிங்கமாக்கி விடும். கண்டிப்பா எல்லாத்துக்கும் இயற்கை, அதுக்கு தான் மூடி இருப்பாரா. நான் யாருமே தூங்கும்போது வாயை பழம் தான் தூங்குவேன். அது மாதிரி தூக்கத்தை வந்து நம்ம யாரையும் சொல்ல முடியாது. ஆமா, முட்டை நீங்க கட்டாதீங்க அம்மா, முட்டை நீங்க கட்டாதீங்க, முட்டை நீங்க கட்டாதீங்க, மூதேவிய அழைக்காதீங்க, மூதேவிய அழைக்காதீங்க. கப்பல அது கவிழ்ந்துட்டாலும், கப்பல அது கவிழ்ந்துட்டாலும், நம்ம கப்பல அது கவிழ்ந்துட்டாலும், நீங்க கன்னத்துல கைய நீங்க வைக்காதீங்க, கன்னத்துல கைய நீங்க கப்பல கையா கப்பல அம்மா கன்னத்துல கைய நீங்க வைக்காதீங்க, கன்னத்துல கைய நீங்க சாய்ந்து கொண்டு, நீங்க தூணு ஓரம் சாய்ந்து கொண்டு, தூங்கி தூங்கி விழுகாதீங்கோ, தூங்கி தூங்கி விழுகாதீங்கோ. தூணு ஓரம் சாய்ந்து கையா, தூணு ஓரம் சாய்ந்து கொண்டு, தூங்கி தூங்கி நீங்க விழாதீங்கோ, தூங்கி தூங்கி விழாதீங்கோ. இருப்பவர்கள் அம்மா, முன்னால இருப்பவர்கள் முன்னால
இருப்பவர்கள் முக்காட்டை எடுத்திருங்கோ முக்காட்டை எடுத்திருங்கோ முன்னால இருப்பவர்கள் முகாட்ட எடுத்திருங்கோ உங்களுக்கு உறக்கம் வந்த உங்களுக்கு உறக்கம் வந்தா எங்களுக்கு தூக்கம் வரும் எங்களுக்கு தூக்கம் வரும் உறக்கம் வந்தா அம்மா எங்களுக்கு தூக்கம் வரும் எங்களுக்கு தூக்கம் வரும் இத்தனையும் சொன்னேன் நன்றி இத்தனையும் சொன்னேன் நன்றி என்ன சொல்லி நீங்க திட்டாதீங்கோ என்ன சொல்லி நீங்க திட்டாதீங்கோ என்ன சொல்லி நீங்க என்ன சொல்லி நீங்க திட்டாதீங்கோ தூங்கிக்கு இருந்த ஆளை பூரா எழுப்பிட்டே தாத்தா இப்படி தூங்கிட்டு ஆளு முடிச்சிட்டு தலையில துண்டை போட்டு ஆளு எடுத்துட்டு தலையில துண்டை போட்ட ஆளு எடுக்கவே இல்லை பனி விழுக அனுமதி அப்படியாகவே இருக்கும் போது என்னையா அந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் என்னையா அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அழைத்து 2 பேர்களுக்குமே வரமாக கொடுத்து ஆமா 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்களாக ஆமையா